ஹலோ கைஸ், நம்ம பசங்களுக்கு எது பிடிக்குமோ இல்லையோ இந்த மிட்டாய் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? வேற ஒன்றும் இல்லை, முட்டை மிட்டாய்ங்க. ஐயோ செம்மையாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு டேஸ்ட் நாங்கள் இந்த டைம் தான் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு பிடிக்கும்னு ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து எந்த பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா கந்தா சர்ப்ரைஸ் மிட்டாய் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே வெயிட் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆனால் நம்ம தேவ்குட்டி மட்டும் அவனே சாப்பிடணுமா, எல்லாத்தையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அடம் பிடிக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தோம். ஆனால் இதோட டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. அந்த திகட்டில் நிறைய முட்டை மிட்டாயில் வந்து அந்த முட்டை ஸ்மெல் ஒரு மாதிரி அடிக்கும். அந்த மாதிரி எதுவுமே அடிக்கலை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அத்தைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. பட் அவங்களே வந்து இந்த வாட்டி சாப்பிட்டாங்க. இன்னொரு பாக்ஸ் வந்து என்னோட பிரதரின்லா ஒரே வாயில் எடுத்து போட்டார். அப்புறம் என்னோட கோ-சிஸ்டருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்குமே டோட்டலாகவே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்க விடவே இல்லை. தேவ்குட்டி பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தான். அவங்க அப்பாவுக்கும் கொடுக்கவில்லை. கையை பிடிச்சி இழுக்கிறான் பாருங்கள். அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறமும் அந்த ஃபுல் பாக்ஸையும் அவன் தான் சாப்பிடுவானா. கடைசி ஒரு வாய் இருந்துச்சு, அதுவாது எனக்கு கொடுக்கலாம்ல. அவனும் நானும் சண்டை போடுறோம் கடைசி வாய்க்கு. அப்படி ஒரு சண்டை. கடைசியில் அவன் தான் ஜெயிச்சான். அவனே வாங்கிக்கிட்டான். உங்களுக்கும் இந்த டெலிஷியஸ் முட்டை மிட்டாய் வேணும்னா உங்களுக்கு டிஎம் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.